Welcome viewers. Now in this video we can know about active to passive, past perfect tenses in assertive sentences and also interrogative sentences. இதுக்கு முன்னாடி present perfect tense பத்தி பார்த்தோம். இப்போ வந்து past perfect tense பத்தி பார்க்க போறோம். Students, now we go through the assertive sentences. There are 3 sentences here. One by one we explain it. The first sentence, he had emptied money from his father's pocket. இப்போ இதில் எது சென்டென்ஸ் பேட்டர்ன் படி he subject had emptied verb money object. அப்போ money object அப்படின்றது நம்ம என்ன செய்கிறோங்க, பேசிவில் சப்ஜெக்டாக போட்டுக்கிறோம். had அப்படி இருக்கும், வராது, வந்து வேறு மாறாது, பீன் சேர்த்திக்கிறோம். ஸோ emptied அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், நம்ம emptied போட்டுக்கிறோம். he அப்படின்றது ஆக்சுவலுடைய சப்ஜெக்ட், இங்கே பை ஹிம்னு வரும். அப்போ ஃப்ரம் his father's pocket. money had been emptied by him from his father's pocket. என்ன அப்படின்னா அதில் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேவ் வரும், ஹேஸ் வரும். அப்போ நம்ம வந்து ஹேவ் எதுக்கு போடணும், ஹேஸ் எதுக்கு போடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தேர்ட் பர்சன் சிங்கிளாக இருந்தால் ஹேஸ் வரும், மற்ற ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் எல்லாத்துக்குமே வந்து ஹேவ் வரும். அதை நம்ம பார்த்து போடுவோம். இங்கே ஹேடுக்கு அப்படி இல்லை. ஹேடை பொறுத்த வரைக்கும் எந்த பர்சனாக இருந்தாலும், எனி நம்பராக இருந்தாலும், அது சிங்குலராக இருந்தாலும் சரி அல்லது ப்ளூராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஹேட் வந்து காமனாக வரும். அதனால் இதை நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ண அவசியம் இல்லை. என்ன ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி நம்ம ஹேட் அப்படியே போடலாம், பீன் சேர்த்திக்கலாம். எம்டீட் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருந்தாலும் சரி, பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருந்தாலும் சரி, என்ன ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருப்பது அங்கே வரும், அதை அப்படியே போட்டுக்கலாம். மற்றது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசண்டாக இருக்கட்டும், இல்லை சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை கண்டினியூஸாக இருக்கட்டும், ஐஎன்ஜி சேர்ந்ததாக இருக்கட்டும், எல்லாமே இருந்தாலும் என்ன செய்யும், நம்ம அந்த வேர்பை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக பேசிவில் போடுவோம். பட் இங்கே அதுவே இருக்கிறதுனால அதை அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மணி ஹேட் பீன் emptied by him from his father's pocket. செகண்ட் பாருங்க, they had fortified their houses. They subject, had fortified verb, their houses object. So their houses had been fortified by them. had been அது மறக்காதீங்க, அந்த fortified அப்படியே வந்துடும். by they என்னவோ மாறும், themனு மாறும். ஏன்னா they எங்க சப்ஜெக்டாக இருக்க வரும்போது ஆப்ஜெக்டாக மாறி போயிடும். ஓகே. தேர்டு பாருங்க, I had supplied Mano a tasty food. I subject, had supplied verb, Mano indirect object, a tasty food direct object. அப்போ மனோன்றதும் ஆப்ஜெக்ட் தான், a tasty foodன்றது ஆப்ஜெக்ட் தான். இந்த சென்டென்ஸில், இந்த ஆக்டிவ் சென்டென்ஸில் ரெண்டு பேசிவ் எழுதலாம். ரெண்டு பேசிவ் சென்டென்ஸ் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ நான் a tasty food வச்சுட்டு ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். a tasty food அப்படின்னு direct object, அதை நம்ம வந்து சப்ஜெக்டை மாற்றிக்கிறோம், had been போட்டுக்கிறோம். சப்ளைடு அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சப்ளைடு மனோ பை மீ, சப்ளைடு மனோ பை மீ. ஓகே. இப்போ மனோவை நாம் வந்து சப்ஜெக்டை போட்டோம்னா, மனோ had been supplied a tasty food by me. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து direct object, indirect object ரெண்டும் வந்ததுன்னா நம்ம ரெண்டு சென்டென்ஸும் ஆக்டிவாக பார்த்த முடியும்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே பல லெசனில் நம்ம வந்து இதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம், இது உங்களுக்கு தெரியும். ஓகே. Students, this is your part. 4 sentences are given for your changing into passive voice. 1. The manager had denied the politicians to enter into the office. The manager subject, had denied verb, the politicians object. To enter into the office அப்படின்றது வந்து ஃப்ரேஸ் எடுத்துக்குவோம். அப்போது என்ன செய்யணும், நம்ம சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம், அதாவது மாற்றிக்கிறோம். அப்போ the politicians அப்படின்றது வந்து சப்ஜெக்டாக மாற்றிடும். had been அப்படின்றது நம்ம had denied அப்படின்றது சென்டரில் had been சேர்த்துரும், அவ்வளோ வேறு ஒன்றும் தேவையில்லை. அப்போ by the manager to enter into the office. ஓகே. செகண்ட் பாருங்க, Sudha had verified the date of meeting. Sudha subject, had verified verb, date of meeting object. Okay. Upon the date of meeting had been verified by Sudha. Joshi had carried the bags upstairs. Joshi had carried the bags upstairs. Joshi subject, had carried verb, the bags அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்ஸ்டேர். ஓகே. இதை மாற்ற வேண்டியதில்லை.
Upon the bags had been carried by Joshi upstairs. Fourth பாருங்க, Suman had classified these books by subject. Suman subject had classified the verb, these books object. ஓகே, அப்போ these books நம்ம வந்து என்ன செய்கிறோம், இங்கே பேசிவ்ல சப்ஜெக்டை போட்டு had been போடுறோம். ஓகே, this is interrogative sentence. Here WH type and the verb type are given here. இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் பாருங்க. நம்பர் 1, why had you spoiled the books? Why had you spoiled the books? இதில் என்னென்னா, நம்ம அதுக்கு முன்னே அசட்டிவ் பார்க்கும்போது ஒய்லாம் வரல, இது வந்து கொஷினாக வந்திருக்கு. அசட்டிவ்க்கும் கொஷினுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒரு அசட்டிவ் சென்டென்ஸில் என்ன வரும், சப்ஜெக்ட் வேர்புன்னு வரும். இங்கே அப்படி இல்லை, அந்த வேர்ப் வந்து முன்னாடி வந்துடும். அந்த ஹேடுன்ற அந்த ஆக்சிலரி வேர்பு முன்னாடி வந்துடும், அப்புறம் சப்ஜெக்ட் வரும். பாருங்கள், why had you spoiled the books? அப்போ இதில் என்ன சப்ஜெக்ட் பாருங்கள். முதல்ல சப்ஜெக்ட் என்ன, யூ சப்ஜெக்ட், ஸ்பாயில்டு அப்படின்றது வேர்ப், த புக்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். அப்போ என்ன செய்கிறோம், த புக்ஸ் முன்னாடி போட்டுக்கிறோம். why had the books been spoiled by you? by you சேஞ்ச் ஆகிடும். சிம்பிளாக ஒன்றும் இல்லை, யூ த புக்ஸ் ரெண்டையும் வந்து ஸ்பாயில்டுன்ற வெர்புக்கு முன்னாடி பின்னாடி போட்டு என்ன செய்யணும், நம்ம பீன் சேர்த்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை. செகண்ட் பாருங்கள், வேர் ஹேட் தாமு சர்ச்ட் இஸ் சைல்டு. இங்கே தாமு அப்படின்றது சப்ஜெக்ட், சர்ச்டு வேர்ப், ஹிஸ் சைல்டு அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போ தாமு ஹிஸ் சைல்டு சேஞ்ச் பண்ணிக்கும். அப்போ வேர் ஹேட் ஹிஸ் சைல்டு பீன் சர்ச்டு பை தாமு, நம்ம பீன் போட்டாகணும். பீன் போட்டால் தான் இது வந்து பேசிவ் வாய்ஸ். வேர் ஹேட் ஹிஸ் சைல்டு பீன் சர்ச்டு பை தாமு, தாமு பை தாமுன்னு மாறிடும். தேர்டு பாருங்க, இது வந்து வெப் டைப் கொஷின்ஸ், ரொம்ப சிம்பிள். had the healthy diet, resisted infection, had the healthy diet, resisted infection. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே the healthy dietன்றது சப்ஜெக்ட், resisted அப்படின்றது verb, infection அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போது healthy diet, infection ரெண்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ had infection, been resisted by the healthy diet. ஓகே, had infection, been resisted. இப்போ been அப்படின்றது அந்த மெயின் வெர்புக்கு முன்னாடி வந்துடும். ஓகே, ஃபோர்த்து பாருங்க, had it the committee rejected the plan. Had it the committee rejected the plan. The committee subject, rejected verb, the plan object. So hadn't the plan been rejected by the committee? இங்கே வந்து பிளானும் கமிட்டியும் இடம் மாறிடுது, வெர்புக்கு முன்னாடி நம்ம பீன் சேர்த்திக்கிறோம். அப்போது hadn't the plan been rejected by the committee. ஓகே ஓகே, again this is your part. நம்ம WH டைப்புக்கும் OP டைப்புக்கும் சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் போட்டு பாருங்கள். நம்பர் 1 பாருங்கள், how had the obtained the books? How had he obtained the books? How had he obtained the books? பாருங்கள், இதில் வந்து he அப்படின்றது சப்ஜெக்ட், the books அப்படின்றது ஆப்ஜெக்ட், ரெண்டையும் மாற்றிக்கிங்க, அவ்வளோதான். obtainedக்கு முன்னாடி பீன் போட்டுக்கோ. 1. 2 பாருங்கள், when had you mailed this letter? When had you mailed this letter? You subject, this letter object. ஸோ யூவையும் திஸ் லெட்டரையும் சேஞ்ச் பண்ணிக்கங்க, மெயிலுக்கு முன்னாடி பீன் போட்டுக்கங்க, அவ்வளோதான். who had quarreled with you? who had quarreled with you? இங்கே என்ன செய்யணும், ஹூன்றது தான் வந்து இங்கே சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ஆனால் இது வந்து கொஷின் அப்படின்றதுனால நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, யூ மட்டும் பண்ணிக்கிறோம். நம்ம எப்படி பண்ணுறோம், ஹூன்றது பை ஹூம் மாற்றிக்கிறோம். ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹூ வந்தால் பை ஹூம் போடணும். பை ஹூம் had you been quarreled? By whom had you been quarreled? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து சிம்பிளாக போட்டுக்கலாம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள், had he registered the parcel? Had he registered the parcel? He subject, the parcel object. He the parcel அண்டி நம்ம என்ன செய்யணும், நம்ம மாற்றிக்கிறோம், ரிஜிஸ்டருக்கு முன்னாடி பீன் போட்டுக்கிறோம். அடுத்து பாருங்கள், had he mended the broken chair? He subject, broken chair object, the broken chair he subject, ரெண்டையும் வந்து மாற்றிக்கிறோம், பீன் மெண்டன் போட்டுக்கிறோம். hadn't she possessed sense of humor? hadn't she possessed sense of humor? she subject, sense of humor object. ஸோ ஷீயும் சென்ஸ் ஆஃப் ஹியூமரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம்,
அப்போது பொசஸருக்கு முன்னாடி பீன் போட்டுக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ எல்லாத்தையும் 2 டைம்ஸ் பாருங்கள். ஒவ்வொரு சென்டென்ஸும் எப்படி மாற்றுறோம் அப்படின்றது கவனிங்க. அப்படி டவுட் இருக்கும் பொழுது கண்டிப்பாக குரூப்பில் கேளுங்க. நீங்கள் பார்த்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.